வணக்கம். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழக பிகாம் ஜி மாணவர்களே, இன்று நாம் இந்த விரிவுரையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இ-காமர்ஸ், மின் வணிகம் என்று தமிழில் அழைக்கப்படுவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆர் இ-காமர்ஸ், தமிழ்ல மின் வணிகம். இதுல உங்களோட பாடம் பிளாக் 1 தொகுதி 1. அதுல முதல் 2 பாடங்களை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த நான் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் தான். இக்னூல இருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல். நீங்களாகவே சுயமாக படித்து தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக இது போன்ற வகுப்புகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த வகுப்புல நீங்க உங்களுக்கு முழுமையான பயன் உங்களுக்கு வேண்டுமெனில் நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான 2 விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 1, இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு புத்தக வடிவில் ஏற்கனவே நீங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வரப்பெற்றிருந்தால் அந்த தொகுதி 1ஐ எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை, எங்களிடம் சாஃப்ட் காப்பி தான் சார் இருக்கு, அதை நான் மொபைல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஐபேடில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நான் போகும்போது உங்களை இந்த யூனிட் வைஸாக தான் நான் எடுத்துகிட்டே போகணும். அந்த ஆர்டர்லேயே தான் நம்ம உங்களை கொண்டு போகணும். எனவே அன்பு கூர்ந்து நீங்கள் இது முதல் செய்தி அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. மொபைலில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த கருவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. 2வது விஷயம், நீங்கள் பக்கத்தில் ஒரு நோட்டு, பேனா அல்லது பென்சில், கூடுதல் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்து இங்கே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் குறித்து கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் தயாராகணும். எனவே நம்ம நம்ம போகலாம். இந்த யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு இ-காமர்ஸ் அப்படி என்ற இந்த பாடத்தில் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த மின் வணிகம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மின் வணிகம், இ-காமர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் என்பது நமக்கு புதிதல்ல. கிட்டத்தட்ட நம்மில் 90 விழுக்காடு நம்ம திறன்மிகு கைபேசியை வைத்திருக்கிறோம். ஸ்மார்ட் போன் என்று அழைக்கப்படக்கூடிய திறன்மிகு கைபேசியை நம் கையில் வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே உலகம் மிக மிக சுருங்கிவிட்டது. உலகத்தையே நம் உள்ளங்கையில் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் நம்ம இந்த ஸ்மார்ட் போனை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தொலைபேசி என்பது தொலைபேசியாக மட்டுமல்லாம மற்றும் பலவிதமான பணிகளுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். பணத்தை அனுப்புறதுக்கோ, இல்லை பொருட்களை வாங்குவதற்கோ, இதெல்லாம். இதில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது இந்த பொருட்கள், சேவைகள். இதெல்லாம் நம்ம இந்த மின் வணிகம் மூலம் நம்ம வாங்குகிறோம். இதுதான் நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா இ-காமர்ஸுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். இணைய வழியாக நம்ம பொருட்களையோ அல்லது சேவையோ நாம் வாங்குவதற்கு பயன்படப்படக்கூடியது தான் இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ் அல்லது மின் வணிகம் என்று அழைக்கப்படக்கூடியது. அதனால இதுல இப்ப நம்ம சாதாரணமா அந்த இப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அப்ப இருந்தக்கூடிய கொள்முதல், வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு போறோம், அங்க போய் 4 கடை சுத்துறோம், பார்க்குறோம், விலைகளை வாங்குறோம், அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறோம், தரத்தை ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்புறம் நம்ம வாங்குதல்ங்கிற அந்த முடிவு எடுக்கும். கடையா ஏறி இறங்குறோம். அதில் ஏற்படக்கூடிய கால விரயம், நம்மளுடைய சக்தி அதில் செலவிடுகிறோம்.
நம்ம நேரத்த செலவிடுகிறோம். அதுக்கப்புறம் அதே மாரி நமக்கு வாங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அதே தான் விற்பவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அந்த பொருட்கள இருப்பு வைக்கணும். அந்த இருப்புக்கான கணக்குகள வைக்கணும். அதுக்கு வாடிக்கையாளர்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு விக்கணும். அதற்கான இன்வாய்ஸ் விற்பனைக்கு அந்த பில் போடணும். டெலிவரி குடுக்கணும். பணத்த வசூல் பண்ணணும். அதெல்லாம் ஏற்கனவே வாங்கி இருப்பு வைக்கணும். எல்லாம் கடனுக்கு வித்தா அத வசூலிக்க ஏற்பாடு பண்ணணும். இத்தனையும் இருந்தது. இத்தன பணிகளுக்கும் செலவு. 2 பக்கமே. வாங்குபவர், விற்பவர். 2 பேருக்குமே செலவுகள்லாம் இருக்கு. நேர விரயம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில இது எல்லாமே மாறிருச்சு. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? தகவல் தொழில்நுட்பத்தில ஏற்பட்ட முன்னேற்றங்கள். அந்த அளவுக்கு ஐசிடி என்று அழைக்கப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப அதில ஏற்பட்ட மேம்பாடுகள், முன்னேற்றங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் நமக்கு என்னாச்சு, இன்னைக்கு உலகமே நம்ம கையில கொண்டாந்துட்டோம். ஒரு ஃபோன்ல கொண்டாந்துட்டோம். ஒரு லேப்டாப்ல கொண்டாந்துட்டோம். மடிக்கணினியில கொண்டாந்துட்டோம். இல்ல ஒரு மேசை கணினியில கொண்டு வந்துட்டோம். அதனால இந்த இ-காமர்ஸ் என்பது உங்களுக்கு புதிதல்ல. நாம் அனைவருமே அறிவோம். நம்ம அதனுடைய பயனாளிகள். நம்ம அத வாங்கலாம். நம்ம பொருட்கள விக்கலாம். நமக்கு வேணுங்கிறத வாங்கலாம். நம்மட்ட இருக்கக்கூடிய பழைய பொருட்கள விக்கிறதுக்கு நம்ம இந்த இணைய வழிய நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வாங்குதல், விற்றல். அதே மாரி சேவைகளை பெறுதல், சேவைகளை கொடுத்தல். இது எல்லாமே இணைய வழி தான். அதான் இன்டர்நெட். இன்டர்நெட் வழியாக, இணையத்தின் வழியாக இத்தனை காரியங்களும் இங்க நடக்குது. எது வேணாலும் வாங்கலாம். ஒரு பிரெட் பாக்கெட் உங்க புத்தகத்திலே சொல்லியிருப்பாங்க. பிரெட் பாக்கெட்ல இருந்து ஒரு கார் வரைக்கும், அதே மாரி செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியோ, இடம் வாங்குறது எல்லாமே இதுல நம்ம செய்ய முடியும். இப்ப இதுல உங்களுக்கு அதிகமா நீங்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, Flipkart, Amazon இவங்களுக்கெல்லாம் பேரு எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ். மின் வணிகர்கள். மின் வணிகர்கள்னு சொல்லலாம். ஏன்னா மின் வணிகத்த அவங்க அதிகமா செய்றாங்க. இந்த Flipkart, Amazon இது நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய மின் வணிகர்கள். இப்ப இது பொதுவா எல்லா பொருளையும் இங்க வாங்கலாம். அதத்தான் ஜெனரிக்ங்கிறோம். எல்லா பொருளையும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே அங்க கிடைக்கும். அதுதான் Flipkart, Amazon அதத்தான் நீங்க உங்க புத்தகத்துல ஜெனரிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட பொருட்கள மட்டும் வாங்குவதற்கு. இப்ப மெடிசின் வேணும்னா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல அல்லது வெப் போர்ட்டல்ல நம்ம போய் மெடிசின் வாங்கலாம். இப்ப பிக் பாஸ்கெட்ன்னு ஒரு விளம்பரம் குடுத்திருப்பாங்க. உங்க புத்தகத்துல பார்க்கலாம். அப்ப அங்க இந்த மளிகை பொருட்கள், அன்றாட தேவைக்கான மளிகை பொருட்கள பிக் பாஸ்கெட்ல வாங்கலாம். குறிப்பிட்ட பொருட்கள மட்டும் வாங்கலாம். அதே மாரி இன்னொன்னு மீன், இறைச்சி இதுக்காகவே தனியாவே ஒரு ஆப் எல்லாம் இருக்கு. அது மூலமாவே நம்ம அப்படியே அன்றைக்கே வெட்டி தரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த மின் வணிகம் அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வருவாய், அதில் இறங்கி இருக்கக்கூடிய வணிகர்கள், அதனால ஏற்படக்கூடிய பயன்கள் அளவிட முடியாத அளவு இருக்கு. அப்போ இப்போ இதுல பிசிக்கலா, எலக்ட்ரானிக்கலா இப்போ பிசிக்கலா குறைஞ்சிருச்சு. எலக்ட்ரானிக்கலா கூடிருச்சு. அதனால இந்த பேப்பர்ல எழுதுறது அதெல்லாம் ஒண்ணும் இப்ப தேவையில்ல. எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடிய கருவிகள் மூலமா தான். இப்ப இதுல அதிகமா நம்ம பார்க்க போறது வெப்சைட்னா நமக்கு தெரியும். இப்ப வெப் போர்ட்டல்னா என்ன சார்? வெப் போர்ட்டல். இதுல நெறைய வெப்சைட்ட ஒண்ணு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வைக்கும்போது தான் அதுக்கு பேரு வெப் போர்ட்டல்னு சொல்றோம். வெப் போர்ட்டல். இணையத்துல இருக்கக்கூடிய நெறைய பக்கங்கள, நெறைய சாஃப்ட்வேர்ஸ, நெறைய பக்கங்கள இது ஒண்ணு சேர்க்குது. இதுக்கு பேர் தான் சிங்கிள் ஸ்டெப் விண்டோ. குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இத ஒரு போர்ட்டல். இப்ப உதாரணமா பல்கலைக்கழகத்துல தேர்வுகள் நடத்துறாங்க.
அந்த தேர்வுகள் நடத்தும்போது, அந்த தேர்வு எக்ஸாமினர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பேப்பர் திருத்துவங்களுக்கு தனியா ஒரு போர்ட்டல குடுக்குறாங்க. அவங்க கூட அது வழியா தான் எல்லாம் நடக்கும். எல்லா பணிகளும் அந்த போர்ட்டல்ல தான் நடக்கும். அத வேற யாரும் அக்சஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா, அது ரகசியமான பணி. வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது மாரி ஒவ்வொரு போர்ட்டலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும். அதனால வெப்சைட்ட விட போர்ட்டல் மிகவும் அதிகம். அதனால உங்களுக்கு ஒரு போர்ட்டல்னு சொல்லியாச்சுன்னா, அதிகமான தகவல் ஒரே இடத்துல கிடைக்கும். அங்க சர்ச் என்ஜின் தேடு பொறி நம்ம சாதாரணமா Googleல போய் நம்ம தேடு பொறி, சர்ச் என்ஜின்னு சொல்றோம். அதெல்லாமே நம்ம அங்கேயே தேடிக்கொள்ளலாம். நமக்கு அத ஒரு லாகின்னு, இமெயில் அனுப்பலாம். நம்ம அத ரெகுலரா விசிட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பண்ணலாம். அந்த போர்ட்டல்ல நம்ம அ லாகின் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு போட்டு. அதனால இது ரொம்ப இந்த போர்ட்டல் தான் வெப்சைட்டோட ஏன்னா அதில பல வெப்சைட் சேர்ந்தது. பல வெப்சைட் சேர்ந்து தான் இந்த வெப் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இது இருந்தா தான் இந்த இ-காமர்ஸ். அதனால தான் இதுக்கு பேரு இ-காமர்ஸ் வெப் போர்ட்டல்னு சொல்றாங்க. மின் வணிகத்துக்கு பயன்படக்கூடிய வெப் போர்ட்டல். அத நல்லா டிசைன் பண்ணி, எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. நீங்க வேணுங்கிற பொருள தேர்ந்தெடுக்கிறதுக்கு, என்ன விலையோ, அதே குறிப்பிட்ட விலையோ, அந்த விலைய நீங்க ப வ பயனாளிகள் தேர்ந்தெடுக்க, அதுக்கு கூடுதலா என்னென்ன சேவைகள் இருக்கு, ஆ இது எல்லாமே அவங்க குடுக்குறாங்க. அதனால இது எல்லாமே ஆன்லைன்ல ஒரு குறிப்பிட்ட போர்ட்டல்ல தான் போய் செய்ய முடியும். சரி. இப்ப இந்த போர்ட்டல்க இயங்கணும்னா என்ன வேணும்? அது இயங்கணும் அப்டின்னா, அதுக்கு சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கு பேரு இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் இல்லாம அ போர்ட்டல் இயங்காது. அதனால அடுத்த பகுதி இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். இப்ப நம்ம சாதாரணமா கணிப்பொறி, கணினி உபகரணங்கள்ல பார்த்தோம்னா, வன்பொருள், மென்பொருள் அப்படிங்கிறோம். சாதாரணமா மானிட்டர் இதெல்லாம் அடிப்படையான விஷயம். கம்ப்யூட்டர பத்தி எல்லாருக்கும் தெரியும். இப்ப மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, அ சிபியு இது எல்லாமே வன்பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறோம். அதெல்லாம் நம்ம தொட முடியும். ஆனா, இந்த மென்பொருள் என்பது சாஃப்ட்வேர். அதுல வந்து ஏற்கனவே புரோகிராம் அதுல எழுதியிருக்காங்க. இந்த மென்பொருள் வேணும். அது பேரு தான் இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். அதனால இந்த என்டயர் சப்ளை செயின்னு சொல்றக்கூடிய முதல்ல உற்பத்தியிலிருந்து, மொத்த வியாபாரியிலிருந்து, ரீட்டெயிலர்லேருந்து கடைசியில பயனாளிகள சென்றடையிற வரைக்கும். இந்த கமர்ஷியல் சைக்கிள் அல்லது சப்ளை செயின்னு சொல்றாங்க. ஸோ இது 2 பேருக்கு இடையில வேணும்னா, அந்த இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர் வேணும். அதனால இது வந்து அந்த நோக்கத்துக்காகவே படைக்கப்பட்டது. அந்த சாஃப்ட்வேர். இதற்கென்றே இந்த புரோகிராம் எழுதி அந்த சாஃப்ட்வேர உருவாக்கம் செய்யப்பட்டிருக்குது. அந்த மென்பொருள் எழுதப்பட்டிருக்கு. அதனால அதிலேயே சர்ச் என்ஜின் இருக்கு. அதுல யாரெல்லாம் விற்பனையாளர்கள், உங்களுக்கு என்னென்ன விலைகள்ல கிடைக்குது. இது எல்லாமே நம்ம இந்த சாஃப்ட்வேர் இருந்தா தான் பார்க்க முடியும். நீங்க பொருட்கள தேர்வு செய்யலாம். என்னென்ன பொருளு அது வேண்டான்னா ரத்து செய்யலாம். இந்த பொருள் எனக்கு வேண்டான்னா, அத நம்ம எடுத்தரலாம். இல்ல கூடுதலா வேணும்னா, அத நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம பாதுகாப்பா அத பணத்த அனுப்பலாம். எல்லாமே எல்லாத்துக்குமே வகை செய்யக்கூடிய வகையில தான் இந்த மென்பொருள் எழுதப்படுது. ஸோ இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ மின் வணிக மென்பொருள். இது இருந்தா தான் எல்லாத்தையும் அந்த மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய பல அ அளிப்பு ஆணைகள இது எல்லாம் ஒண்ணு சேர்த்து, இதுல நீங்க கூட்டலாம், குறைக்கலாம். வாங்க வேண்டிய பொருட்களின் எண்ணிக்கை கூட்டலாம், குறைக்கலாம், மாற்றங்கள் செய்யலாம். இது எல்லாமே செய்யலாம். அதனால இந்த 2வது முக்கியமான நமக்கு தேவை இந்த சாஃப்ட்வேர். மென்பொருள் வேணும். இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர். மின் வணிக மென்பொருள் தேவை. அடுத்து நம்ம 3வது வருவோம். இப்ப நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன்ல எடுத்து அந்த காலநிலைய எடுக்கிறது வேற சாஃப்ட்வேர்.
உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வர வேற சாஃப்ட்வேர். அப்போ 2 சாஃப்ட்வேர் எல்லாம் சந்திக்கிற இன்டர்ஃபேஸ்னா சந்திப்பு. அது 2யும் சந்திக்கணும். நீங்க இப்போ உடனே கிளிக் பண்ணி இத போட்டீங்கன்னா, உடனே வந்துரும். அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு என்ன நடக்குது? எல்லாமே இங்க கனெக்ட் ஆகுது. அதுதான் அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். அதான் ஏபிஐன்னு சொல்லக்கூடியது. இ-காமர்ஸ் ஏபிஐ. அதனால இந்த ஏபிஐ ஆர் அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸஸ் சிலது ஆங்கிலத்துல இருக்கும். அத நம்ம டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ண வேண்டாம். நம்ம கஷ்டப்பட்டு அத தமிழாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது ஆங்கிலத்துல இருந்தாலும், அதனுடைய நோக்கம் என்ன? அதனோட பயன்பாடு என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா, அதுல வேற ஒண்ணும் இல்ல. அது மாரி இத நீங்க அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதனால பல ஏபிஐஸ் இருக்கு. ரெடி டூ யூஸ் கம்ப்யூட்டிங் இன்டர்ஃபேஸ், சாஃப்ட்வேர் இன்டர்மீடியரீஸ் பல சாஃப்ட்வேர் இருக்கு. அதெல்லாம் சந்திச்சா ஒண்ணுக்கொண்ணு சந்திச்சா தான் நமக்கு வேணுங்கிற தகவல் உங்களுக்கு அந்த மானிட்டர்ல வரும். ஸோ, அதனால தான் உங்களுடைய தகவல்கள நீங்க பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அதனால ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர், ஒரு பிளாட்ஃபாரத்துலேருந்து ஒரு தளத்திலேருந்து இன்னொரு தளம். அதான் ப்ரீ டிசைன்டு இ-காமர்ஸ் ஏபிஐ அண்ட் இ-காமர்ஸ் செல்லர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து, இப்ப பொருட்களை விற்பவர் என்ன செய்றாரு? அத டெலிவரி குடுக்கிறவரு ஷிப்பிங் போர்ட்டல்ல இருப்பாரு. ஷிப்மெண்ட்ன்னா டெலிவரி குடுக்குறவங்க. உற்ப உற்பத்தியாளர்கள் அல்லது மொத்த விற்பனையாளர்கள், அவங்களுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. அத ஷிப்பிங் போர்ட்டல் அத கொண்டு போய் சேர்க்கிறவங்க போர்ட்டலோட இணைக்கணும். அப்பதான் இந்த ஏபிஐ, இந்த அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ்ங்கிற இந்த மென்பொருட்கள்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து நீங்க கேட்கக்கூடிய தகவல் வரும். அதனால உங்களுக்கு தேவையான தரவுகளை, அதாவது டேட்டா என்று அழைக்கப்படக்கூடிய தரவுகளை நம்ம இறக்குமதி செய்து கொள்ளலாம், ஏற்றுமதி செய்யலாம். இம்போர்ட் டேட்டான்னு குடுத்திருப்பாங்க. நமக்கு வேணுங்கிற தரவுகள நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வ வாடிக்கையாளர்ட்டருந்து ஆர்டர் வரும். அத ஒரு சாஃப்ட்வேர் வாங்கும். அப்புறம் அவங்க பொருட்கள உற்பத்தியாளர்கள், அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அத உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கிறவர், அவர்ட்ட இருக்கக்கூடியது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர பூராத்தையும் இணைச்சா தான், அந்த இடத்துல நீங்க கேட்கிற பொருள், அந்த ஆர்டர், அந்த உங்களுடைய அளிப்பு ஆணை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, உங்களுக்கு எந்த தேதிக்குள்ள வந்து சேருங்கிற தகவலும் உங்களுக்கு வரும். இது எல்லாம் எப்படி இந்த இந்த சாஃப்ட்வேர பூரா இணைக்கிறது தான் அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா சந்திப்பு. இது அங்க நடக்குது. அதனால இதுலயே நீங்க உங்க புத்தகத்துல பக்க நம்பர் 9க்கு அப்புறம் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கு நெறைய ஏபிஐஸ் இருக்கு. பாருங்க. ஆர்டர் ஆர்டர் அண்ட் த ஷிப்பிங் போர்ட்டல். ஷிப்பிங் ஏபிஐன்னு அதுக்கு பேரு. அதே மாரி நெறைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போர்ட்டல் இருக்கு. அது எப்படி இணைக்குது? ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ஏபிஐ. பொருட்களை பற்றிய விவரங்களை தரக்கூடிய ஏபிஐ. அது இணைக்கும். அதே மாதிரி இன்வென்டரி மேனேஜ்மென்ட் சரக்கு கையிருப்பு எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிறத நம்மளுடைய குடோன்லயோ, கிட்டங்கிலயோ எவ்வளவு சரக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, அத ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, இன்வென்டரி ஏபிஐஸ்ன்னு இருக்கு. அது பண்ணும். அதே மாரி பையர் பாஸ்கெட்ஸ் ஆர்டர் நீங்க வந்து ஆர்டர் பண்ணும்போது கார்ட்ல போடுங்கன்னு வரும். இந்த வண்டியில ஏத்துங்க, கார்ட்ல போடுங்க அப்படின்னு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, அப்ப அது பேர் தான் பாஸ்கெட். அதுக்கு பேர் தான் பாஸ்கெட். அப்ப நீங்க என்னென்ன அந்த பாஸ்கெட்ல என்னென்ன பொருள் விரும்புறீங்களோ, அத பூரா கொண்டு போய் சேர்க்கிறது ஆர்டர் ஏபிஐஸ் தான். ஸோ, அதே மாதிரி நீங்க நீ சரியான நபர் தானான்னு சரிபார்க்கிறதுக்கு ஆத்தென்டிகேஷன் ஏபிஐ, கேட்டலாக் உங்களுக்கு கேட்டலாக்க காட்டக்கூடியது கேட்டலாக் ஏபிஐ, மார்க்கெட்டிங் ஏபிஐ, பேமெண்ட் ஏபிஐ. ஏன்னா எல்லாம் தனித்தனி செயல்பாடுகள். பிசினஸ் ப்ராசஸ்ல வணிக நடவடிக்கைகள்ல பலவிதமான செயல்பாடுகள் இருக்கு. எல்லாத்துக்கும் வேற வேற சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணா இணைச்சா தான், அவையெல்லாம் சந்திச்சால் தான் நம்ம ஆர்டர் நம்ம குடுக்கக்கூடிய வேண்டிய பொருள் நம்மள வந்து சேரும். அதுக்காகத்தான் இத்தன ஏபிஐஸ் இருக்கு. அதனால வெறுமனே ஏபிஐ அப்படின்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு பத்தாது. அதிலயே உங்களுக்கு அந்த கடைசி பேரால குடுத்திருப்பாங்க. ஆல் டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்மூத்லி அண்டர்டேக்கன் பை ரெடி டூ யூஸ் ஏபிஐ.
அத தனியா மறுபடியும் அப்பப்ப ப்ரோகிராம் எழுதிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஏற்கனவே ப்ரோகிராம் எழுதியிருந்தா அது ஒரு சாஃப்ட்வேர். அது உடனே அந்த எல்லா சாஃப்ட்வேரும் இருக்கு. அத உடனே இணைச்சிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காமர்ஸ் ஆர் மல்டி சேனல் காமர்ஸ். இது என்ன? ஆல் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், காமர்ஸ் வெப் போர்ட்டல், மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸஸ் கால்ட் ஆப். இப்ப நம்ம வச்சிருக்கிறது. ஆப்புங்கிறது நமக்கு புதுசு இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நமக்கு வந்து இந்த கைபேசி 6வது விரல் மாரி ஆயிருச்சு. இந்த கைபேசி இல்லைன்னா, இன்னைக்கு உலகமே இல்லைங்கிற அளவுக்கு தான், அந்த அளவுக்கு கைபேசி மிக, மிக அதிகமான அது திறன்மிகு கைபேசி அல்லது ஸ்மார்ட் ஃபோன். இதுல தான் நமக்கு இன்னைக்கு எல்லாமே. நம்ம எல்லாமே அதுல தான் வச்சிருப்போம். ஒரு நண்பரோட ஃபோன் நம்பர் கேட்டா நமக்கு தெரியாது. உடனே அங்க பார்த்து தான் சொல்ல முடியும். உடனே நம்ம ஞாபகத்துல எல்லா ஃபோனையும் வச்சிருக்க முடியாது. இதே மாரி எல்லாத்துக்கும் நமக்கு இன்றைக்கு இந்த கைபேசி தான். அதனால வெப் போர்ட்டல் இல்லாம இப்ப மொபைல் ஃபோன் அண்ட் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸு, இல்ல WhatsApp அக்கவுண்ட்ஸு, இதே மாதிரி அண்ட் ஈவன் பிசிக்கல் அவுட்லெட்ஸு நம்ம தனியா கடை வச்சிருக்கோம். அதான் பிசிக்கல் அவுட்லெட்ஸ். அதான் பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்ட்ரக்சர்ம்பா. அதாவது செங்கல், சிமெண்டால கட்டப்பட்ட கட்டடம். அதுதான் பழைய மாடல். பிசிக்கல் அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்குறான். அது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி, ஈஸியா உங்களால சுலபமா அத நம்ம பார்வையிட முடியும். அதனால வாங்குறவங்களுக்கு மிக, மிக சுலபமாக அவங்க எல்லா சேனல் வழியாவும் வரலாம். எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா வரலாம். அதனால தான் இதத்தான் மல்டி சேனல் காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மல்டி சேனல். ஒரு வழி இல்ல. போர்ட்டல் மட்டும் இல்ல. இப்ப பல விதமான ஆப் பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு இருக்கு. அது வழியா போலாம். அதனால அ அதுல அவங்க இமெயில் யூஸ் பண்றாங்க. ஆமா இத தான் நம்ம மறுபடியும் சொல்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அது வழியாகவும் நம்ம இத யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ ஒரு வார்த்தை அவங்க குடுத்திருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல. என்ன குடுத்திருப்பாங்க? விற்பனை என்பது விற்பனையாளர் என்ன செய்றாரு? வெப் போர்ட்டல் வழியா பண்ணலாம். அதோட அவர் கடையில வச்சும் பண்ணலாம். பிசிக்கல் பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோர் அவுட்லெட்ஸ் அது வழியாவும் பண்ணலாம். ஸோ இந்த மல்டி சேனல் பல சேனல் வழியாக நடக்கக்கூடிய இந்த வணிகம் பல வகையில வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. சரி. இப்போ இதே பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்ததுல உங்களுக்கு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் காமர்ஸ் இன்னும் வளருது. இந்த தகவல் தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். இததான் அவங்க இப்ப இன்னும் நிறைய பிளாக் செயின் நிறைய வந்திருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி இதெல்லாமே இதனுடைய தொடர்புடைய சமீபத்திய மேம்பாடு. இதெல்லாம் அதனால இப்ப இன்னும் இது வளர்ந்துட்டே இருக்கு. அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ்ங்கிறோம். ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். அதனால இன்னும் போக, போக, போக இன்னும் புதுசா என்னென்னலாம் வருது? ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா மெய்நிகர் அப்படின்னு அர்த்தம். விர்ச்சுவல் மீட்டிங் இப்ப ஆன்லைன் மீட்டிங் அதெல்லாம் விர்ச்சுவல் மீட்டிங் தான். அதாவது மெய்நிகர். நம்ம ஆன்லைன்ல மொபைல்லே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். அது உண்மையான கிளாஸ் ரூம்லே அட்டெண்ட் பண்ண மாரி தான். அங்க போர்டு எழுதுறதுக்கு வசதி இருக்கு. ஆசிரியரோட உரையாடுவதற்கு வசதி இருக்கு. சாட் பாக்ஸ் மூலமா உடனே. அதே மாரி இந்த பிளாக் செயின்ங்கிறது இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக். இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான் இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் இன்னைக்கு உருவாக்குறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது இந்தியாவுல தடை செய்யப்பட்டது. இப்பதான் அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அங்கீகாரம் குடுத்து, அத வருமான வரி வரம்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிரிப்டோ கரன்சிங்கிறது. அதையும் வியாபாரம் பண்றாங்க. அதுவும் இணைய வழி தான். ஸோ அதுக்கு பிளாக் செயின்ங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நமக்கு அதிகமான ஒரு மே திருப்திய குடுக்குறதுக்காகவும், வசதிய குடுக்குறதுக்காக தான் நம்ம நம்ம கூட அவங்க விர்ச்சுவலா நம்ம சந்திக்கிறாங்க.
நம்ம சந்திக்கிறாங்க. சந்திச்சு நமக்கு என்னென்ன மனசுல நமக்கு சந்தேகம் இருக்கோ அத்தனையும் அவங்களே பதில் போட்டுருவாங்க. உதாரணமா, இப்ப நீங்க Swiggyலயோ அல்லது Zomatoலயோ ஒரு ஃபுட் ஆர்டர் குடுக்குறீங்க. ஆர்டர் குடுக்குறீங்க. ஆர்டர் குடுத்த உடனே அதுல நீங்க பணமும் செலுத்திடுறீங்க. அது என்னென்ன வேணுங்கிற ஐட்டம்ஸ் வேணுங்கிறதையும் எல்லாத்தையும் பண்ணி கார்ட்ல ஏத்தி பணமும் கட்டிர்றீங்க. அதுக்கப்புறம் அத கொண்டு வர்ற ஒரு டெலிவரி பார்ட்னர் வர்றாரு. அவரு வந்து கலெக்ட் பண்றாரு. அப்போ அவங்க என்னென்ன குடுக்குறாங்க? அவர் பெயர் என்ன? அவருடைய ஃபோன் நம்பர் என்ன? அவரு எத்தன தடவ இந்த வேக்சின் போட்டிருக்காரு? ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாரு. செகண்ட் வேக்சின் போட்டாரு. பிரிவென்டிவ் ஆக்ஷன் 3 பூஸ்டர் டோஸும் போட்டுட்டாரு. இந்த தகவல்களையும் சேர்த்தே குடுக்குறாங்க. ஏன்னா, அவர் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள கொண்டு வர்றாரு. அதனால அவர் தொட்டு கொண்டு வர்றாரு. அதனால நமக்கு ஒரு பயம் வரும். அவருக்கு கொரோனாவா இருந்தா என்ன பண்றது? அதோட அவர் கொண்டு வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அந்த பயமே வேண்டியதில்ல. அவங்களே சொல்லிர்றாங்க. வேக்சின் போட்டாச்சு. அப்படிங்கிற அந்த தகவல்களையும் குடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன மனசு நிம்மதியாயிருது. மனசு பூரா முழு திருப்தியோட நம்ம அந்த பொருள நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸோ இத தான் சொல்றான். வாடிக்கையாளரோட அம்யூஸ்மென்ட்ங்கிறான். ஐ மீன் டிலைட்டட் அதிகமான மகிழ்ச்சிய தான் அம்யூஸ்மென்ட் ஆர் கஸ்டமர்ஸ் டிலைட்ங்கிறான். இன்றைய ஒரு போட்டி மிகுந்த வணிக உலகுல வாடிக்கையாளர்களுடைய டிலைட் தான் ரொம்ப முக்கியங்கிறான். அதிகமான மகிழ்ச்சி, அதிகமான சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு பொருள வாங்குறனால அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மின் வணிகத்தோட மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. அதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த சந்தோஷத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இதுல ஒண்ணுமே புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த இன்டர்நெட் பேஸ்டு பிசினஸ் ஈகோசிஸ்டம் இந்த அமைப்பு, இந்த இன்டர்நெட் பேஸ்டு இந்த வணிக உத்தி இந்த வணிக உத்தி இதத்தான் பிசினஸ் மாடல்னு சொல்லுவோம். இது ஒரு பிசினஸ் மாடல். இது அடுத்த லெசன்ல வருது இந்த பிசினஸ் மாடல். இதுல என்னென்னலாம் இருக்கு? இ-காமர்ஸ் வெப் போர்ட்டல், இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர் மென்பொருள் வேணும் இல்லையா? மின் வணிக ஆப், இ-காமர்ஸ் ஏபிஐஸ் பெர்மிட் வேரியஸ் செல்லர்ஸ் டு அண்டர்டேக் எ பிசினஸ். இதெல்லாம் இருந்தா தான் இன்னைக்கு இந்த இ-காமர்ஸ் மின் வணிகம் சாத்தியப்படும். சரி, ஒய் இ-காமர்ஸ் நமக்கு தேவை? இத பத்தி நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். நமக்கு என்ன வேணுமோ உடனடியா நமக்கு வீட்ல உட்கார்ந்தபடியே உடனடியா நம்ம மொபைல்லயோ மற்ற மடிக்கணினியோ இல்ல வேற டெஸ்க்டாப்லயோ உடனே நம்ம ஆர்டர் குடுக்கலாம். சாய்ஸ் குடுக்கலாம். அதனால நம்ம நேரம் மிச்சமாகுது. நம்ம போக போக போக்குவரத்து செலவுகள் மிச்சமாகுது. நம்ம நேரத்த மற்ற பயனுள்ள வகையில செலவிடலாம். அப்படிங்கிறது தான் இதுல அவங்க சொல்றாங்க. நமக்கு இன்னைக்கு இ-காமர்ஸ் தேவை. உங்களுடைய நேரத்த நீங்க மிச்சம் பண்ணணும். அதனால இதுல எத்தனையோ வசதிகள் இருக்கு. ஒரே போர்ட்டல்ல நீங்க போய் பலவிதமான பொருட்கள அதனுடைய தரத்த ஒப்பு நோக்கி, அவற்றின் விலைகளை ஒப்பு நோக்கி, மற்ற சிறப்பு குணநலன்களை ஒப்பீடு செய்து, நீங்கள் வாங்கலாம்ங்கிற அந்த முடிவெடுத்து, உங்களுடைய அளிப்பானை அளித்து, பணமும் செலுத்தி, எல்லாமே நீங்க இத பண்றோம் அப்படின்னா, அதனால இத தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறோம். ரீஇன்ஜினியரிங் அப்ப இத புதுப்பிக்கிறான். பழச வந்து இருக்கிற இந்த பழைய பிசிக்கல் ஸ்டோர் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய தெருக்கடைகள், இல்ல பஜார்ல போய் இருக்க கடைகள், அது எல்லாத்தையுமே ரீஇன்ஜினியர் பண்ணி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மிகப்பெரிய இல்லையா? வர்ச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெய்நிகர் தான். நம்ம நேர கடையில போய் வாங்குற மாதிரியான ஒரு அனுபவத்த இது நமக்கு குடுக்குது. அதாவது வாங்குறவங்களுக்கு, விற்பனையாளருக்கு அவருடைய கையிருப்ப சுலபமா மேலாண்மை செய்யலாம். அவருடைய சந்தை இடுகை பணிகள சுலபமா மேலாண்மை செய்யலாம். அதே மாரி வாடிக்கையாளர் கணக்குகளையும் சுலபமா மேலாண்மை செய்யலாம். அதனால இது தொடர்பா இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதனால அவங்க வியாபாரத்த விருத்தி செய்யலாம். புதிய புதிய மார்க்கெட்டு, புதிய சந்தைகள் இல்லையா? அதனால அவங்க தொழில்ல, அவங்க உற்பத்தியில கவனத்த செலுத்தலாம். உற்பத்தியில அந்த தர மேம்பாடு, இதுல எல்லாம் அவங்க கவனத்த செலுத்தலாம்.
ஏன்னா இந்த விற்பனைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அத அவங்க இப்ப ஸ்டாக் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதனால தென் அடுத்து நம்ம போறோம். அதனால பழைய மாடல் எல்லாம் இல்ல. இது வந்து இப்ப புது மாடல். இப்ப இதுல எவல்யூஷன் இதனுடைய தோற்றுவாய். இது எங்க சார் இத கண்டுபிடிச்சாங்க? 1991ல இல்லையா? இன்டர்நெட். வேர்ல்டு வைடு இப்ப WWன்னு நம்ம பார்க்குறோம். இல்லையா? வெப்சைட் அட்ரஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, WWன்னு இருக்கும். WWW அதாவது வேர்ல்டு வைடு வெப். 1994 தான் பிஸ்ஸா ஹட் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆஃபர் இட்ஸ் பிஸ்ஸா ஆன்லைன்ல அவனுடைய ஓன் சைட். இந்த இடத்துல ரொம்ப நீங்க முக்கியமா நம்ம பார்க்கணும். ஓன் சைட். ஓன் சைட்னா என்ன? நம்ம தான் உற்பத்தியாளர். நமக்கே ஒரு வெப் போர்ட்டல் வச்சுக்கலாம். அல்லது நமக்கே ஒரு வெப்சைட் வச்சுக்கலாம். நம்ம விற்பனைய பூரா நம்ம சைட் வழியா பண்ணலாம். நம்மளே நேரடியா விற்பனை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அமேசானோ, ஃபிளிப்கார்ட்டோ தேவைப்படாது. உற்பத்தியாளரோ அல்லது மொத்த வணிகரோ அல்லது சில்லறை வணிகரோ அவங்களே அவங்களுக்குரிய போர்ட்டலையோ அல்லது அவங்களுடைய வெப்சைட்டையோ வச்சு ஆர்டர்ஸை பெற்று தேவைக்கான அளிப்பானைகளை பெற்று அதை அனுப்ப முடியும். அதனால இது 2 வகையா இருக்கு இந்த இ-காமர்ஸ்ல. இந்த இ-காமர்ஸ்ல நம்ம படிக்க போறோம்னா 2 வகை. இப்ப அமேசான், ஃபிளிப்கார்ட், ஈபே இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? அதே மாரி இந்தியா மார்ட் இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் குடுக்குறாங்க. மார்க்கெட் பிளேஸ். சந்தை இடுகை. அது ஒரு இடம். விற்பனை செய்யறதுக்கு இடம். அல்லது அவங்க தான் அக்ரிகேட்டர்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அக்ரிகேட்டர்னா என்ன சார்? பொருட்களை விற்பவரையும், பொருட்களை வாங்குபவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அப்ப இதுல 3 பேர் இருக்காங்க. இப்ப நான் சாதாரணமா 3 நபர்கள். அதாவது பொருட்களை அளிப்போர், சப்ளையர்ஸ். அவங்க உற்பத்தியாளரா இருக்கலாம். இல்ல மொத்த வியாபாரியா இருக்கலாம். அல்லது சில்லறை வியாபாரியாக இருக்கலாம். அவங்க தான் பொருட்களை சரக்க இருப்பு வச்சிருக்காங்க. உற்பத்தி செய்தோ அல்லது கொள்முதல் செய்தோ இருப்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நேரடியா வாடிக்கையாளர்கிட்ட வரல. யார்கிட்ட இருந்து வருது? நீங்க யாருக்கு ஆர்டர் போடுறீங்க? அமேசானுக்கு ஆர்டர் போடுறீங்க இல்லது ஃபிளிப்கார்ட்டுக்கு ஆர்டர் போடுறீங்க. இந்த அமேசான்ல கிடைக்காத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமெல்லாம் இருக்கு. அதை நான் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு அதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு ஒரு ஆர்வத்துல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதுல எல்லாமே இருக்கு. நம்ம எல்லா மொழியிலையும் நம்ம தேடலாம். அதுல தேடும் பொழுது கவ் டங் கேக் அப்படின்னு போட்டிருக்கு. கவ் டங் கேக். நம்ம பக்கம் தமிழ்ல அதை நம்ம என்ன சொல்றோம்? எருவாமட்டின்னு சொல்றோம். இல்லையா? மாட்டு சாணத்துல இருந்து அதை தட்டி வட்டமாக தட்டி அதை சுவர்ல அரைஞ்சி அதை காய வச்சு அதை எரிபொருளா பயன்படுத்துறாங்க. சமைக்கிறதுக்கு இதெல்லாம் பல ஆண்டு காலமாக அதை ஒரு எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. இப்பவுமே பயன்படுத்துறாங்க. இன்னும் பல சிறிய ஊர்கள்ல எல்லாம் மின்மயானம் இல்லாத ஊர்கள்ல எல்லாம் இறந்தோரை எரியூட்டுவதற்கு இந்த எருவாமுட்டி தான் பயன்படுத்துறாங்க. அதுவுமே அமேசான்ல இருக்குன்னு அந்த படத்தை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது. அது ஒரு பிளாட்ஃபார்ம். எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். நீங்க வேணும்னு கேட்கிற பொருள் அவங்களுக்கு தான் போகும். அந்த ஆர்டர் மறுபடியும் உற்பத்தியாளர் அவங்களுக்கு போகும். அவங்க எந்த டெஸ்டினேஷன்ல இருக்காங்களோ அங்கிருந்து அமேசானோட ஆட்கள் எடுத்துட்டு போய் டெலிவரி கொடுக்குறாங்க. தொலை தூரமா இருந்தா கொரியர் சர்வீஸ் மூலமாக அவங்க அதை அனுப்புறாங்க. அமேசானோட ஆட்கள் தான் அவங்க தான் டெலிவரி பார்ட்னர்ஸ். அவங்க கொண்டு வந்து நமக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டிருந்தோ நம்மகிட்ட பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல அமேசான் உற்பத்தியாளரும் இல்லை, மொத்த விற்பனையாளரும் இல்லை, சில்லறை விற்பனையாளரும் இல்லை. அவர்கிட்ட பொருள் இருக்காது. அதனால அவங்கெல்லாம் ஒரு சந்தை,
வர்ச்சுவல் மார்க்கெட். சந்தை நடக்கிற இடம் அது. சந்தை நம்ம சொன்னா என்ன அர்த்தம்? வாங்குபவர்களும், விற்பவர்களும் சந்திக்கும் இடம். ஆனா இங்க இது வந்து வர்ச்சுவல் மீட் த்ரூ அன் இன்டர்மீடியரி. இடையில ஒருத்தர் இருக்கார். Amazon, Flipkart. நம்ம வேணும்னா அவருக்கு தான் ஆர்டர் போடணும். அவர் தான் அவர் உற்பத்தியாளருக்கு சொல்லி, அத அவங்க பார்ட்னர் டெலிவரி பார்ட்னர் மூலமா Amazon ஆட்களோ, Flipkart ஆட்களோ உங்களுக்கு கொண்டாந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாடல் வந்து இந்த 3 பார்ட்டீஸ் இருக்காங்க. இதுல 3 நபர்கள் 3 நபர்கள் இதுல இருக்காங்க. இப்ப இதுல இடைத்தரகரா இருக்கிறவங்க தான் Amazon, Flipkart இவங்கெல்லாம் இடைத்தரகர்கள். அவங்களுக்கு கமிஷன் தான். அவங்களுக்கு கமிஷன் தான். நம்மட்ட வாங்குற பணத்த சப்ளையர்ஸுக்கு அவங்க அனுப்பிருவாங்க. பொருட்களை விற்பவருக்கு அவங்க அனுப்பிருவாங்க. இவங்களுக்கு பேர் தான் மின் வணிக இயக்குபவர்கள். இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ்ன்னு பேர். இசிஓ. இடைத்தரகர்கள் தான் இவங்க. அதனால இவங்க என்ன இவங்களோட ரோல் என்ன? இவங்களுடைய பங்கு என்ன? ஒரு பிளாட்ஃபார்ம குடுக்குறாங்க. அவ்வளவுதான். அத வாங்கி நமக்கு கொண்டாந்து குடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. இந்த பணி தான் அவங்க செய்றாங்க. இந்த ஓன் சைட் அப்படிங்கிறது அவங்கவங்க வச்சுக்குவாங்க. பல பெரிய நகை வியாபாரிகள் எல்லாம் அவங்க சைட் வச்சிருக்காங்க. அவங்க வெப்சைட் வச்சிருப்பாங்க. அவங்க பொருள மட்டும் தான் விப்பாங்க. இப்ப பிஸாவுல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா, இங்கேயே மதுரையிலேயே இருக்கு. அங்க பிஸா ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிஸா அவங்களே கொண்டு வந்து குடுத்துருவாங்க. டோர் டெலிவரி. அவங்களுடைய சைட் வேற பொருள் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து பொருள் அவங்களே தான் உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர். ஸோ மொத்த உற்பத்தியாளரோ, மொத்த விற்பனையாளரோ அல்லது சில்லறை விற்பனையாளரோ தங்களுடைய வணிக பொருட்களை அவர்களுக்கு சொந்தமான இணைய வழி வாயிலாக விற்பனை செய்யலாம். அது ஒரு மாடல். அதனால இந்த 2 மாடல் இப்ப பார்க்கிறோம். இப்ப இந்த பிஸா உற்பத்தியாளர் அவரே நேர ஓன் சைட்ல குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஈபே வந்தாங்க. அதனால இது ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா டாக்குமெண்ட்ஸ் குடுக்குறதுக்கு இந்த மாரி தான் பண்ணேன். இது முழு அளவுல வந்தது, முழு வீச்சுல 1995ல தான். இ-காமர்ஸ் முழு வீச்சு. வெப் காமர்ஸ் அப்படின்னு இருந்தது. அப்பதான் அந்த உலகம் பூரா இந்த இணையத்த அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சது. அதிகமான சில்லறை வியாபாரிகள், ரீட்டெயில் அவங்க எல்லாமே வியாபாரிகள் எல்லாருமே அவங்கவங்க சைட் மூலமா விக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறம் நிறைய 99ல இந்த .com கம்பெனிஸ்ங்கிறதெல்லாம் இந்த பபிள் பஸ்ட்ங்கிறான். அதாவது நீர் முட்டை மாரி உடைஞ்சு போச்சு எல்லாமே. நீர் குமிழி மாரி எல்லாம் உடைஞ்சு அந்த .com கம்பெனி எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு. 2005ல தான் ஆன்லைன் பர்ச்சேசஸ் அதாவது சைபர் மண்டே அப்படின்னு ஒரு கான்செப்ட காயின் பண்றாங்க. சைபர் மண்டேன்னா யுஎஸ் இது வந்து யுஎஸ் கான்செப்ட். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால தேங்க்ஸ் கிவிங் ஒரு நன்றி அறிவிப்பாக சைபர் மண்டேல அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பொருட்களை வாங்குவோருக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கழிவுகள் தரப்படும் அப்படின்னு ஒரு நாள் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அது திங்கட்கிழமை. ஸோ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கழிவு தரப்படும். இது ஒரு வகையான நன்றி அறிவிப்பு அப்படிங்கிற அளவுல இந்த கான்செப்ட் யூஎஸ்ல தான் டெவலப் ஆச்சு. ஓகே. அதனால இதுல வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் எல்லாம் உங்க புக்ல இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. அது கீழே வந்துருங்க. அதே பக்கத்திலேயே இன்னைக்கு 2021 இன்னைக்கு முடிஞ்சு 22ல இருக்கோம். இன்டர்நெட்டு, டிஜிட்டல் டிவைசஸ், ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்ஸு, அப்புறம் இ-காமர்ஸ் டு குளோபல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நாட்டின் எல்லைகள் கிடையாது. எந்த நாடா இருந்தாலும் இப்ப நீங்க கூகுள்லயோ போய் ஒரு சாங்கு நீங்க வந்து பதிவிறக்கம் செய்யறீங்க, அதற்கு பணம் கொடுத்துடுறீங்க. மொபைல்லையே நீங்க ஒரு புத்தகத்தை புக்கை
நீங்க பதிவிறக்கம் செய்றீங்க. அதற்கான பணத்தையும் உங்களுடைய கைபேசி மூலமாவே செலுத்துறீங்க. அவன் எங்க இருக்கான்? அவனுடைய சர்வர் எங்க இருக்கு? யாருக்கும் தெரியாது. நமக்கே தெரியாது. அதனால தான் இதுக்கு பூகோள வரம்புகளே கிடையாது. இது பூகோள வரம்புகளே கிடையாது. உலகம் பூராமே ஒரு சந்தை தான். உலகம் பூராமே சந்தை தான். அதனால தான் குளோபல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதனால நம்ம உள்நாட்டுல தான் வாங்குறோம், எந்த நாட்டுல வாங்குறோங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால எல்லாம் அவங்க எல்லாமே இன்னைக்கு இணைய வழியா தான் இருக்கு. அதனால இதுல என்ன ஆகுது? இதுல ரொம்ப மிக முக்கியமா குறிப்பிட வேண்டியது பிரைஸ் காம்படிஷன். பிரைஸ் காம்படிஷன்னா என்ன? இல்லையா? அவன் விலை விலை குறைப்பு. விலை குறைப்பு. சந்தையில அதிகமான நம்ம பொருள் தான். மார்க்கெட் ஷேர். மார்க்கெட் ஷேர். அதாவது மொத்த விற்பனையாகக்கூடிய இந்த பொருளில நம்ம தான் அதிகமான விழுக்காடு. 80 விழுக்காடு இந்த பொருள் எங்களுடைய பொருள் மட்டுமே. மற்ற போட்டியாளர்கள் 20 விழுக்காடு. இததான் மார்க்கெட் ஷேர்ங்கிறான். மார்க்கெட் ஷேர். இப்ப 2 வீலர் மார்க்கெட்ல இப்ப டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டா அல்லது யமஹா இப்ப இவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள கடுமையான போட்டி. அப்ப மொத்த விற்பனை இந்தியாவுல இந்த ஆண்டு மொத்த விற்பனையான மோட்டார் சைக்கிள்ல அதிகமான யாரு விற்பனை செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மார்க்கெட் ஷேர் தான் அதிகம். அப்ப இது எத நோக்கி போகுது? இப்ப விற்பனையாளர்கள்ட்ட போட்டி இருந்தா என்ன எதுல வரும்? விலையை குறைப்பாங்க. அததான் பிரைஸ் வார்ன்னு சொல்றாங்க. பிரைஸ் வார். இந்த பிரைஸ் வார் அதாவது விலை என்ற ஆயுதத்தை எடுத்து நடத்தப்படக்கூடிய யுத்தம் தான் பிரைஸ் காம்படிஷன். விலையை குறைப்பாங்க. விலையை குறைப்பாங்க. அதனால சமீபத்திய உதாரணங்கள்லாம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஜியோ உள்ள நுழையும் போது எத்தனை மாத காலத்துக்கு இலவசமாக சேவையை கொடுத்தாங்க ஜியோ போன். ஏற்கனவே பிஎஸ்என்எல், ஏர்டெல்லு, அப்போ வோடஃபோனு அல்லது அப்போ ஹச்ன்னு இருந்தது. இவங்கெல்லாம் மார்க்கெட் லீடர்ஸா இருந்தாங்க. ஜியோ புதுசா நுழையுது. ரிலையன்ஸ் குரூப் உள்ள நுழையுது ஜியோ. எப்படி நுழையிறாங்க? இலவசமா வழங்குகிறோம். இலவச சேவை. எல்லாரும் என்ன பண்ணாங்க? மொபைல் போன் போர்ட்டபிலிட்டி. அப்படியே இந்த நம்பரை அங்க கொண்டு போயிடலாம். அந்த வசதியை வச்சு அவங்க நம்பரை அங்க மாத்திக்கிட்டாங்க. இலவச சேவை கொடுத்துதான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இலவச சேவையை வழங்கினாங்க. வழங்கி இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய மார்க்கெட் லீடரா வந்துட்டாங்க. இது எப்படி முடிஞ்சது? இதுவும் பிரைஸ் காம்படிஷன் தான். எல்லார்ட்டையும் நீங்க பணம் கொடுத்து வாங்குறீங்க. அதே சேவையை ஜியோ இலவசமாக வழங்கினாங்க. அதனால நிறைய பிசினஸ் மாடல். இது அவங்களுடைய பிசினஸ் மாடல். போட்டியை எப்படி எதிர்கொள்வது? போட்டியாளர்களை எவ்வாறு எதிர்கொள்வது? அவர்களை எவ்வாறு வீழ்த்துவது? எந்த அளவுக்கு நம்மளுடைய சந்தையில விற்பனையாகக்கூடிய பொருட்கள்ல அதிகமான விழுக்காடு, அதிகமான வாடிக்கையாளர்கள் நம்ம கையில இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு உற்பத்தியாளர், ஒவ்வொரு சப்ளையரோட நோக்கமாவே இருக்கு. அதனால புதுசா இந்த வழிகள் புதுசா ஆல்டர்னேட்டிவா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் இல்லையா? அதனால இதுக்கு ஆன்லைன் விளம்பரம் இது எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அடுத்த பக்கம் 1.5ல இதனுடைய வகைகள் கொடுத்திருப்பாங்க. இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த வகைகள் ரொம்ப சுலபமான இதுதான். சில உதாரணங்கள் மூலமா இதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். B2B, பிசினஸ் டு பிசினஸ். இப்போ ஒரு இயந்திரத்தை தயாரிப்பாளர் அதை யார் வாங்குவாங்க? இன்னொரு தயாரிப்பு அந்த இயந்திரத்தை வைத்து வேறொன்றை உற்பத்தி செய்யணும் இல்லையா? இப்ப இந்த கண்ணாடி பாட்டில உற்பத்தி செய்வதற்கு ஒரு இயந்திரம் வேணும். அந்த இயந்திரத்தை தயாரிக்கிறவர் ஒரு தயாரிப்பாளர். அப்ப இவர் யாருக்கு சப்ளை பண்றாரு? இன்னொரு பிசினஸ் தான் சப்ளை பண்றாரு. இதைத்தான் பிசினஸ் டு பிசினஸ்ங்கிறாங்க. பிசினஸ் டு பிசினஸ்.
இதுல வந்து நம்ம வாடிக்கையாளர் நுகர்வோருக்கு இங்க இடமே கிடையாது. பிசினஸ் டு பிசினஸ் தான். நம்ம அத என்ன பண்ண போறோம்? நம்ம போய் அந்த எந்திரத்த வாங்க போறோமா? இல்ல. அந்த எந்திரத்த வச்சு வேற ஒரு பொருள உற்பத்தி செய்றவங்க தான் அத வாங்குவாங்க. 2வது ரொம்ப பாப்புலர் மாடல் பிசினஸ் டூ கன்சியூமர். பிசினஸ் டூ கன்சியூமர். இத நேரடியா கன்சியூமருக்கே அவங்க விற்கலாம். அடுத்து சி டூ சி. கன்சியூமர் டூ கன்சியூமர். கன்சியூமர் டூ கன்சியூமர். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கன்சியூமர் டூ கன்சியூமர். ரொம்ப ஒரு உதாரணம் அப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம OLXஅ பத்தி விளம்பரம் நீங்க அதிகமா டிவில பார்த்திருப்பீங்க. நமக்கு யூஸ்டு ஆர்டிகிள்ஸ், யூஸ்டு கார், யூஸ்டு கபோர்டு இல்லையா? யூஸ்டு லேப்டாப் இத விக்கணும் அப்படின்னா, அப்ப நாம என்ன பண்ணலாம்? அத OLXன்னு சொல்லி அது ஒரு வெப் இருக்கு. அப்ப அவன்ட்ட போய் நீங்க விற்கணும். யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் நீங்க அத விக்கணும்னு சொல்லி அதெல்லாம் போட்டு நீங்க அங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அத இன்னொரு கன்சியூமர் அவரு எனக்கு வேணும்னு அதே அந்த வெப் போர்ட்டல்ல வருவார். அதுவும் மின் வணிகம் தான். அவரு தான் இன்டர்மீடியரி. அந்த OLX தான் இன்டர்மீடியரி. அவரு ஒரு மார்க்கெட் பிளேஸ் குடுக்குறாரு. இங்க விக்கிறவரும் கன்சியூமர் தான். வாங்குறவரும் கன்சியூமர் தான். நமக்கு தேவையில்லாத பொருள் செகண்ட் ஹேண்ட் ஆர்டிகிள்ஸ் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை நாம விற்கணும் அப்படின்னு சொன்னா சி டு சிக்கு போயிடலாம். சி டு சி கன்சியூமர் டு கன்சியூமர். சி டு பி கன்சியூமர் டு பிசினஸ். கன்சியூமர் டு பிசினஸ். இது என்ன சார் இந்த கன்சியூமர் டு பிசினஸ் சொல்றாங்களே, கன்சியூமருக்கு எதுக்கு அவருக்கு பிசினஸ்க்கு விற்கிறாங்க? இது வேற ஒண்ணும் இல்ல. சாதாரணமா சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? பெரிய வியாபாரிகளுக்கு விற்பனை பண்ணுவாங்க. அதே மாதிரி சோசியல் நெட்வொர்க்கிங். இப்ப Facebook, WhatsApp, Telegram இந்த Instagram இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோயர்ஸ். எனக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. சோசியல் நெட்வொர்க்ல வந்து இன்றைக்கு பெரும்பான்மையான பேர் வந்து முக்கியமா Facebookல இருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு பேர ஃபாலோ பண்றோம்? நம்மளை பின்பற்றுபவர்கள் எத்தன பேரு? அப்போ சொல்றாங்க. இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஃபாலோயர்ஸ் எல்லாம் நீங்க இந்த பொருள வாங்குங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்மள ஃபாலோ பண்றவன் பூரா அந்த பொருள வாங்குவாங்க. சோ அது ஒரு சேவை. அந்த சேவை அதாவது இப்ப நீங்க மின் வணிகத்துல பொருள மட்டும் எடுத்துக்கக்கூடாது. சேவைகளையும் தரலாம். இப்ப இந்த இடத்துல கன்சியூமர் வந்து ஒரு சேவையை வழங்குகிறார். அவரு வந்து அவரை பின்பற்றுகள் சோசியல் நெட்வொர்க்கிங்ல அந்த குரூப்ல இவரை எவ்வளவு பேர் பின்பற்றுகிறார்களோ அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் இந்த பொருளை வாங்குங்க என்று சொல்லி அதை வாங்க செய்வார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கெல்லாம் கன்சியூமர்ஸ் தான். அவங்க அந்த சேவையை சேல்ஸ் ப்ரமோஷன் விற்பனை மேம்பாடு என்ற அந்த சேவையை ஒரு பிசினஸுக்கு வழங்குறாங்க. இந்த மாதிரி சூழல்ல சி டு பிங்கிறது வரும். கன்சியூமர் டு பிசினஸ். பி டு ஜி பிசினஸ் டு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பிசினஸ் டு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து கன்சியூமர் டு அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பி டு பி பியர் டு பியர். பியர் டு பியர்ங்கிறது நார்மலா பியர்னா ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் டு கன்சியூமர் இத்தனை அடங்கும். இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி வருது. அடுத்து அப்படியே பின்னாடி வந்துருங்க. 1.51 பிசினஸ் டு பிசினஸ் மாடல். இது பி டு பி. இது முதல் வகை பிசினஸ் டு பிசினஸ் மாடல் பி டு பி. அதனுடைய அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அவருடைய ஓன் வெப்சைட் மூலமா ஹோல்சேலருக்கு வித்துருவார். அவ்வளவுதான். அவருடைய வெப்சைட் மூலமா மேனுஃபேக்சரரும் பிசினஸ் தான், ஹோல்சேலரும் பிசினஸ் தான். அடுத்து பிசினஸ் டு கன்சியூமர் மாடல். இதுதான் இப்ப இருக்கிறதுலே ரொம்ப, அதாவது டைரக்டா கன்சியூமருக்கு விற்கிறாங்க. பி டு சி.
அதனால அவரு இன்டர்நெட்ல நீங்களே ப்ரௌஸ் பண்ணி எங்கல ப்ராடக்ட் இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து, நீங்களே கம்பெனிக்கு டைரக்ட்டா ஆர்டர் போட்டு, கம்பெனில இருந்தே நீங்க நேரடியாக அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்லர் கம்பெனியே. நீங்களே டைரக்ட்டா அதான் பி2சி மாடல். ஆ ட பெரும்பாலும் நேரடியா பயனாளருக்கு குடுத்துர்றாங்க. இப்ப இந்த பி2சில பாப்புலர் எக்ஸாம்பிள்னு அமேசான் அண்ட் Flipkartன்னு குடுத்திருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இன்டர்மீடியரி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அந்த படத்துல ப படத்துல பார்த்தீங்கன்னா, மேல பி2சி மாடல்ல கம்பெனி, வெப்சைட், கஸ்டமர்ங்கிறாங்க. அதுல கம்பெனியோட வெப்சைட்ட இட் இஸ் எ கம்பெனி ஓன்டு வெப்சைட். டைரக்ட்டா கஸ்டமர் பிளேசஸ் ஆர்டர்ஸ். கஸ்டமர் வாடிக்கையாளர் என்ன செய்றாரு? கம்பெனிக்கு சொந்தமான வெப்சைட்ல ஆர்டர் போட்டு பிஸா வாங்கிக்கிறாரு. ஆனா இவங்க நம்ம பி2சில வரும்போது அமேசான், Flipkartன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இடைத்தரகர்கள் தான். இன்டர்மீடியரீஸ் தான். இவங்க உற்பத்தியாளர்கள் கிடையாது. அதனால இவங்க இ-காமர்ஸ் கம்பெனி தான். இவங்கலாம் இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ். இதே அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அமேசான் ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. Flipkart ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. இந்தியா மார்ட் ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அலிபாபா ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலுக்கு தான் அவங்க சொந்தக்காரர்கள். அதனால அவங்க இன்டர்மீடியரீஸ் தான். அவங்க உற்பத்தியாளர்கள் இல்ல. மொத்த வியாபாரி இல்ல. சில்லறை வியாபாரிகள் இல்ல. அதனால தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம மின் வணிக இடைத்தரகர்கள் தான். இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ். அவன் உற்பத்தி செய்றதில்ல. எந்த சேவையும் வழங்குறதில்ல. ஆனா வெப்சைட்ல, வெப் போர்ட்டல்ல எல்லாத்துக்கும் இவங்கள பயன்படுத்திக்கலாம். அதனால பி2சில அவங்க குடுக்குறாங்க. பி2சில குடுக்குறாங்க. ஸோ பி2சில 2 வகையில இருக்கு. டைரக்ட்டா உற்பத்தியாளரே வழங்கலாம். அல்லது இந்த இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ்ங்கிற இடைத்தரகர்கள் மூலமா. மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் ஷிப்பிங் அவங்க தான், பணம் வாங்குறதும் அவங்க தான், அத பணத்த கொண்டு சேர்க்கிறதும் அவங்க தான். இப்ப கன்சியூமர் டூ கன்சியூமர். இத நான் இப்ப தான் சொன்னேன். யூஸ்ட் ஐட்டத்த பூரா விக்கலாம். OLXல கீழே குடுத்திருக்காங்க உதாரணம் குடுத்திருக்காங்க OLX. கன்சியூமர் டூ பிசினஸ் மாடல். அதாவது consumers themselves provide good services to an organization as illustrated below. இந்த இடத்துல கன்சியூமர் சப்ளை பண்றாருங்கிறாங்க. இது பெரும்பாலும் சேவைகள் வழங்குறாங்க. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, அதுல இன்னொன்னு குடுக்குறாங்க. இதனுடைய மாடல். பெரும்பாலும் இவங்க சேவைகள் வழங்குவாங்க. வாடிக்கையாளர் பட்டியல வழங்குவாங்க. புதுசா வாடிக்கையாளர்கள் பட்டியல வழங்குவாங்க. அது ஒரு சேவை தான். ஏன்னா வாடிக்கையாளர் பட்டியல், இந்த பொருளை பயன்படுத்துபவர்களின் பட்டியல்ங்கிறது முக்கியமான தரவு. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு தகவல்கள் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்கள் எங்க இருக்காங்களோ அந்த தகவல் தான் உற்பத்தியாளர்களுக்கு முக்கியம். அதெல்லாம் இவங்க குடுப்பாங்க. இந்த வெர்ஷன்ல C2Bல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. கன்சியூமர் கிரியேட் ஓன் சோசியல் மீடியா ப்ரொஃபைல் பிளாக் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு குரூப் அமைக்கிறாங்க. டு லிங்க் பேக் டு த ப்ராடக்ட் சோல்ட் ஆன் த இ-காமர்ஸ் வெப் போர்ட்டல். சேலா கம்பெனிஸ். இப்ப அந்த கம்பெனியோட சேல்ஸ் ப்ரமோஷன்லாம் இவங்க செய்வாங்க. சேவைகளை வழங்குவாங்க. அடுத்து மிக முக்கியமான இன்னொரு மாடல் என்ன? பி2ஜி மாடல் ஆஃப் இ-காமர்ஸ். இந்த பி2ஜி கவர்மெண்ட்டுக்கு பிசினஸ் டு கவர்மெண்ட், பிசினஸ் செக்டார் ஆஸ் அ சப்ளையர், கவர்மெண்ட் பாடி ஆஸ் அ கஸ்டமர். ஸோ இப்ப கவர்மெண்ட்டுக்கு இப்ப பழைய ரூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்ல இப்ப இக்னூலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 பேனா வாங்கணும் அப்படின்னா 3 பேர் கடையில போய் கொட்டேஷன் வாங்கணும். 3 கொட்டேஷன் வாங்கி அதுல விலை புள்ளி வாங்கி யாரு குறைவான விலை புள்ளி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவாங்க. இதை பூரா டாக்குமெண்ட் பண்ணணும். இதை பூரா டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி தான் வாங்க முடியும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல
உங்களுக்கு ஜெம் கவர்ன்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல யாருன்னா கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன்ஸ் இட். இதுல சப்ளையர்ஸ் எல்லாமே அவங்க பதிவு பண்ணிக்கலாம். அதான் எம்பேனல்மெண்ட். அவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஜெம்னா அதுதான். கவர்ன்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இப்ப இக்னூலயே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஜெம்முக்கு தான் போகணும். இக்னூலயே நம்ம ரீஜனல் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெம்முக்கு தான் போகணும். இந்த போர்ட்டலுக்கு போய் தான் ஆர்டர் பண்ணணும். இவங்க வெளியில வாங்க முடியாது. இவன் அங்கதான் ஆக்ஷன், டெண்டர், அப்ளிகேஷன் சப்மிஷன் இது எல்லாமே அந்த ஜெம்ல இருக்கக்கூடியதுல தான் வாங்கணும். அது வந்து கட்டாயம். ஏன்னா இவங்க உள் நடைமுறை அது கட்டாயப்படுத்திருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் டு அட்மினிஸ்ட்ரேஷன் மாடல் இன்டராக்டிங் வித் தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அடுத்து வாங்க பியர் டு பியர் நெட்வொர்க்டு மாடல் ஆஃப் காமர்ஸ் வித்தவுட் எனி இன்டர்மீடியரி. நேரடியா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குற மாதிரி, தெரிஞ்சவங்ககிட்ட விற்கிற மாதிரி, அதுதான் பியர் டு பியர். இதுக்கு இன்டர்மீடியரி இல்லை. It is a distributed platform, different individual to partake in transaction without an in-between third party கிடையாது. தேர்ட் பார்ட்டி இல்லாம, அதான் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்குவோம். தெரியாதவங்ககிட்ட வாங்கினா பணம் கொடுக்க, அவன்கிட்ட பொருள் அனுப்புனா பணம் தருவானோன்னு பயமா இருக்கும். இல்லை இவனுக்கு பணம் முதலே அனுப்பிட்டா பொருள் தருவானோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி பயம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் அமேசான், பிளிப்கார்ட் அவன் தான் பொறுப்பு. பணம் நம்ம அவனுக்கு தான் அனுப்புறோம், அவன் பொறுப்பாகிறான். அந்த மாடல்ல பியர் டு பியர் மாடல்ல என்ன ஆகுது, நமக்கு தெரிஞ்சவன்கிட்ட வாங்கும்போது நமக்கு அதனுடைய இடர்பாடு குறைவு. இதுல ஆபத்துகள் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால இதுல வந்து அதனாலதான் பியர் டு பியர் மாடல்ங்கிறது வந்தது. அடுத்த மாடல் D2C, டைரக்ட் டு கன்சியூமர் மாடல். ஸ்ட்ரைட் லைன் டு கஸ்டமர்ஸ், எனி தேர்ட் பார்ட்டி ரீட்டைலர், ஹோல்சேலர், எனி அதர் மிடில்மேன் யாரும் கிடையாது. இது உற்பத்தியாளரே. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அதாவது B2C ஏற்கனவே பார்த்தோம், பிசினஸ் டு கன்சியூமர். இது ஏன் டைரக்ட் டு கன்சியூமருங்கிறான்? உற்பத்தியாளரே நேர வாடிக்கையாளரை போய் சேர்ந்துடுறார். அவர் மொத்த வியாபாரிக்கு விற்க மாட்டார். ஸோ B2Cல உற்பத்தியாளர் நேரடியாக விற்கலாம், மொத்த வியாபாரி நேரடியாக விற்கலாம், சில்லறை வியாபாரி நேரடியாக விற்கலாம். இதுல D2Cல உற்பத்தியாளரை நேரடியாக அவருடைய வெப்சைட் மூலமா இணைய வழியாக வாடிக்கையாளர்களுக்கு வித்துருவாரு. அவருக்கு யார் ஏஜென்ட் இல்லைன்னே போட்டுருவாங்க. எங்களுக்கு எங்களுடைய பொருட்கள் எங்களிடம் மாத்திரம் தான் கிடைக்கும், ஆன்லைன் ஒன்லி. D2C பிராண்ட்ஸ் அதே பக்கத்துல பார்க்கலாம், ஆன்லைன் ஒன்லி. ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் அவங்க வந்து ஒரு சில குறிப்பா இந்த பொருள் எங்கிட்ட இது வழியா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பூராமே வெளிநாட்டு உதாரணங்களா தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்க இந்தியாவில் பொறுத்தளவில் சில பெரிய பெரிய நகை கடைகள், பெரிய பெரிய ஜவுளி கடைகள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஜவுளி, நகைகள், காஸ்ட்லி ஐட்டம் எல்லாமே அவன் டைரக்டா வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த இதுல இன்னைக்கு ஒரு பாடம் தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்கோம். அடிப்படையான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல எடுத்து பார்த்துருக்கோம். அடுத்து இதனுடைய நன்மை தீமைகள் வருது. இதனுடைய நன்மை தீமைகள் அதை அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சுலபமா நீங்க படித்துக் கொள்ள விஷயங்கள் தான். அதனால இதுல மிகப்பெரிய சிரமங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்கு. அதனால இந்த 1 மணி நேர இதுல உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள், ஐயங்கள் ஏதாவது இருக்கலாம். அதாவது இதுல ரொம்ப மிக முக்கியம் 24/7 ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாள், 24/7 அப்படின்னா 24/7 நீங்க எந்த நேரம் வேணாலும் நம்ம இணைய வழியில நீங்க அளிப்பானைய வழங்கலாம். இதுதான் மிகப்பெரிய வசதி. சில தீமைகளும் இதுல இருக்கு. தீமைகள்னு சொல்றதை விட அதனால அதை நடைமுறைப்படுத்தும் போது அதே மாதிரி சைபர் கிரைமு, டேட்டா பிரைவசி, நம்மளை பற்றிய விவரங்கள் போயிடும். அல்லது அந்த சைட்டே நிறைய பேர் ஒரே நேரத்துல ஆணைகளை அனுப்பும்போது கிராஷ் ஆயிரும். அதனால நமக்கு அவங்களால சேவைகளையோ பொருளையோ வழங்க முடியாது. இதுல முக்கியமான அறிஞ்சொல் பொருள்ல பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்துக்கு கீழே, அதெல்லாம் படிச்சு கொள்ளலாம். நீங்க உங்களுக்கு வந்து எந்த ஐயப்பாடு, ஏன்னா இது வந்து ஒரு
தொழில்நுட்பத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய வணிகம். எனவே மாணவ மாணவ செல்வங்கள் தங்கள் ஐயப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அதற்கெல்லாம் உங்களுக்கு பதில் நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சுருவோம். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க உங்களுடைய கேள்வியெல்லாம் நான் ஏற்கனவே தனியாக குறித்துக் கொள்ள சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த ஐயப்பாடுகளை நீங்கள் அனுப்பினால் ஏன்னா அடுத்தடுத்த பாடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும். தொழில்நுட்பம் அதிகமா இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் இருக்கும். அதனால அதுக்கு நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும். எனவே இந்த முதல் பாடம் யூனியன் அலகு 1 அலகு 1 மாத்திரமே இன்று முடித்துள்ளேன். 2 அலகுகளை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அதனை என்னால் செயலாற்ற இயலாமல் போய்விட்டது. எனவே நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.